சேலம் மாவட்ட பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் தமிழக பாஜக மாநில தலைவரும் சட்டமன்ற குழு தலைவரும் ஆன திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஆர் ராஜேந்திரன் மாவட்ட பொதுச் செயலாளர், வீரவாடி சட்டமன்ற அமைப்பாளர். தமிழ்நாட்டில் காவல்துறை உயரதிகாரிகளின் வீடுகளில் ஆர்டர்லிகள் இல்லை என்பது நம்பும்படியாக இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, ஆர்டர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ப முடியவில்லை அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. கோயில் நிலம் தொடர்பான வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு ராதாகிருஷ்ணன் என்பவர் தாக்கல் செய்திருந்தார். கோயில் நிலத்துக்கும் அதற்காக போராடி வரக்கூடிய தன்னுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணையின் போது நீதிபதிகள் தமிழ்நாட்டில் காவல்துறை உயர் அதிகாரிகள் வீட்டில் ஆர்டர்லி முறையில் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என கடந்த 2024 பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு முழுமையாக பின்பற்றப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் அப்போது எழுப்பினார்கள். இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஆர்டர்லிகளாக யாரும் தற்போது எந்த உயர் அதிகாரிகளின் இல்லத்திலும் காவல்துறையினர் பணியாற்றவில்லை என்று தமிழ்நாடு டிஜிபி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையும் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கானது நீதிபதிகள் சுப்பிரமணியன், எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் சி. குமரப்பன் அடங்கிய அமர்வுல மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் ஆர்டர்லியாக யாரையும் பணியில் வைத்திருக்க கூடாது என டிஜிபி சுற்றறிக்கை அனுப்பியதை பாராட்டுவதாகவும், அதே வேளையில ஆர்டர்லிகளாக சீருடை காவலர்கள் பணியாற்றி வருவதாக பல்வேறு பத்திரிகை செய்தித்தாள்கள்ல வரக்கூடிய செய்திகளை சுட்டிக்காட்டி இந்த ஆர்டர்லிகளாக யாரும் இல்லை என்று தற்போது டிஜிபி கூறுவதை நம்ப முடியுமான ஒரு தகவல்களாக இல்லை என்று நீதிபதிகள் ஒரு அதிருப்தியை தெரிவித்தார்கள். இதற்கு பதிலளித்த அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன்முக ஜின்னா, ஆர்டர்லிகளாக பணியில் இருப்பது தொடர்பாக புகார் எதுவும் வந்தால் உரிய நடவடிக்கையை எடுப்பதாகவும் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவாதத்தை அளித்தார். இதையடுத்து இந்த வழக்குல தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளரை இந்த வழக்குல தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்குல விசாரணைக்கு இழைத்து அவர்கள் பதிலளிப்பதற்காக இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்குல தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்திற்கு விசாரணையில் உதவ வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.